2020 அந்த கூட்டணியில் இருந்தது, பாட்டாளி மக்கள் கட்சியும் இருந்தது, அதிமுக பாஜக கூட்டணியில் போன 2021 தேமுதிக வந்து அமமுக கூட இருந்தது. இப்போ அவங்கெல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் அமமுக இருக்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ் அதில் இருக்கிறாரு. இப்போ ஒரு நீண்ட மௌனம் இருக்குது ஓபிஎஸ்கிட்ட. டிடிவி வந்து கருத்து கூறிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இது தொடர்பான கருத்துக்களை இன்று கூட அவர் வந்து பேட்டி அளிக்கும் போது சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி அண்ணா பெரியார் தொடர்பான கருத்துக்களை வந்து நாங்கள் ஏற்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்போ இவங்க போக இந்த தேமுதிக பாமகலாம் இந்த கூட்டணியில் நீடிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீடிக்க வேண்டும் அல்லது நீடிக்க வைக்க வேண்டும் என்று என்டிஏ முயற்சி செய்வார்கள். ஏனென்றால் 2000 இப்படியே கொடுக்கலையே அவங்க ரெண்டு பேருமே. ஏன்னா அந்த கிட்டத்தட்ட இந்த அமித்ஷா வந்துட்டு போனதுக்கப்புறம் இவங்க இன்னும் இந்த அதிமுக கூடயோ அங்கே மாதிரி பாஜக கூட பாமகவோ அதிமுக கூட தேமுதிகவோ ஒரு பிடி கொடுக்காம ஒரு பலியிட்டு போற மாதிரியான கருத்துக்களே சொல்லிட்டு இருக்காங்க. புனையாக தான் தங்களை வைத்துக் கொள்கிறார்கள். அதற்கு என்ன என்ன காரணம் சொல்லுங்க? அதாவது 2021 தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணிக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணிக்குமான வாக்கு வித்தியாசம் 4% குறைவுதான். மிக நெருக்கமான தேர்தலாக 4% என்பது ஒரு பெரிய சதம் தான். அதை நம்ம அப்படிலாம் குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனாலும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு பார்க்கிற பொழுது இந்த தேர்தலில் அதே கூட்டணி அமைந்தது என்றால் திமுகவிற்கு நிச்சயமாக ஒரு நெருக்கடி இருக்கும். ஆனால் இதில் 2 முக்கியமான வருகை 2026 தேர்தலில் ஐயா விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை. ஐயா விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை 2026 கூட்டணி கணக்குகளை பெரிய அளவில் மாற்றி போட்டுவிடும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக ஐயா விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை யாருக்கு பாதிப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து அவர் எல்லா செக்டார்ல இருந்து அவர் வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி வாக்குகளில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போகும். எல்லா கட்சிகளுக்கும் வாக்களிப்பதற்காக இருக்கக்கூடிய இளைஞர்கள் 30 வயதுக்கு உட்பட்டவர்களுடைய வாக்குகள் பெரிய அளவில். ஆனால் அவர் ஈஸியாக இருக்க ரோட்டை விட்டு வெளியில் வந்த மாதிரியே தெரியல சார். இல்லை, அவர் ஒரு இணைய காலத்தினுடைய அரசியல் தலைவர். அவர் சினிமாவில் இருந்தவர். அவருக்கு ஆட்களை சென்று அடைவது எப்படி என்று தெரியும். அவர் நிதானமாக பதட்டப்படாமல் தன்னுடைய அரசியலை எதிர்கொள்கிறார். கட்சிக்காரர்களுக்கு தேவையற்ற செலவுகளை வைப்பதில்லை. நீங்க வந்து வெளியில வராமே அப்படிதாங்க இருக்கணும். ஒரு சில தலைவர்கள் கட்சி ஆரம்பிச்ச உடனே ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இணையாக அதிமுகவிற்கு இணையாக மாவட்ட செயலாளரை கூட்டம் போட சொல்லுவாங்க. நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை. ஒரு சில தலைவர்கள் கடந்த 20-30 ஆண்டுகளில் யார் யாரெல்லாம் அப்படி பண்ணாங்கன்னு பாருங்க. அவங்க கட்சி ஆரம்பித்து அவங்க தரப்பில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களை அதிமுகவிற்கு இணையாக செலவழிக்க வைக்கிற பொழுது 4 கூட்டம் 5 கூட்டம் நடத்த முடியும். அதற்கு மேலே இவர் என்ன நான் என்ன கேட்குறேன், சாலையோரம் இருக்கக்கூடிய ஒரு அம்பேத்கர் ஐயாவினுடைய சிலைக்கு சென்று அவர் மாலை அணிவிக்கிறார். தன்னுடைய வீட்டிலேயே அஞ்சலை அம்மாள் அவர்களுக்கு ஒரு புகைப்படம் வைத்து பூக்களை தூவி வணங்குகிறார். அது அடுத்த நிமிஷம் தமிழ்நாடு முழுக்க செய்தியாகுதா இல்லையா? ஓகே, நீங்க இன்றைக்கு ஏன்னா இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்குது. அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் அவர் வெளியே வரவே இல்லையே. அவர் அதற்கான தேவை அவர் 20-25 ஆண்டு காலம் தமிழ் சினிமாவில் இருந்திருக்கிறார். ஊடகங்களை எப்படி கையாள வேண்டும், மக்களை எப்படி சென்று சேர வேண்டும், அவர் விஜய் தன்னுடைய அரசியலை மிகவும் தெளிவாக செய்கிறார். முதலமைச்சர் நாற்காலியில் தன்னால் ஒரு நாள் உட்கார முடியும் என்ற நம்பிக்கையோடு செய்கிறார். அதான் அங்க முக்கியம். நீங்க வந்து இந்த சேர்ல நம்ம போய் உட்கார முடியுங்கிற நம்பிக்கை ஒரு தலைவருக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை ஐயா விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. அவர் அந்த நம்பிக்கையோட அதான் நான் சொல்ல என்னன்னா அவர் தான் தனினே சொல்லலையே. அவர் என்ன சொல்லிட்டாரு, கூட்டணி அரசாங்கம் இதுவரை தமிழகத்தில் இல்லாத ஒரு புது விஷயத்தை சொல்லிட்டாரு. இன்றைக்கு நீங்களோ நானோ ஒரு கட்சி ஆரம்பித்து ஐயா விஜயுடைய கூட்டணியில் போய் 1-2 இடங்களை நம்மால் வெல்ல முடிந்தால் நமக்கும் ஆட்சி அதிகாரத்தில் ஒருவேளை அந்த கூட்டணி ஜெயித்தால் ஆட்சி அதிகாரத்தில் இடம் தருவதற்கு கூட அவர் தயாராக இருக்கிறார். அழைப்பு நீண்ட காலம் இல்லை நீங்க அவர் என்ன சொல்றாரு, கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் மறைமுகமாக எந்த கட்சிகளோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். நான் அதனால தான் சொல்றேன், அவர் தன்னுடைய நகர்வுகளை நிதானமாக மேற்கொள்கிறார். வாய்ப்பு இருக்குது அதிமுகவோட போறதுக்கு. நான் உறுதியாக சொல்கிறேன், யூ டேக் இட் ஃப்ரம் மீ, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடனோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடனோ அவர் ஒரு நாளும் கூட்டணி சேர மாட்டார். ஏனென்றால் அவர் தன்னையே ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக பார்க்கிறார். எனக்கு அந்த தகவல்களில் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவருடைய அரசியலை நான் நெருங்கி பார்க்கிறவன் என்கிற அளவில், கடந்த 25 ஆண்டுகால தமிழக அரசியலை அணுகி பார்க்கிறவன் என்கிற முறையில் ஐயா விஜய்
இருவரும் முன்னேற்ற கழகங்களுடன் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவர் தனியாகத்தான் போவார்.